السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரம் வக்ஃபு வாரியமும் என்ற தலைப்பின் கீழ் நாம் பார்த்தோம். அதிலே வக்ஃபு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை சென்ற வாரம் பார்த்தோம். வாரியத்துடைய அமைப்பு, வாரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த வாரம் ஜும்மாவிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய சட்டத்திட்டங்களை, ஷரீஅத்துகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாரியம், வக்ஃபு சொத்துக்களுக்கென்று ஒரு வாரியம் அமைக்கப்பட்டது. அது எப்போது அமைக்கப்பட்டது? அதற்கான காரணம் என்ன? இப்பொழுது நடைமுறையில் அதற்குரிய சட்டங்கள் என்னவெல்லாம் இருக்கிறது? புதிதாக திருத்த சட்டம் என்ற ரீதியில சென்ற வாரம் நாடாளுமன்றத்தில் முன்மொழிந்த அந்த சட்டத்தின் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதைத்தான் இந்த ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். வக்ஃபுக்கென்ற ஒரு வாரியம் எப்பொழுது தொடங்கப்பட்டது என்ற வரலாற்றை நாம் ஆய்வு செய்யும் பொழுது, உமையாக்கள் காலத்திலே, உமையாக்களுடைய ஹிலாஃபத், இதனுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, கிபி 661 முதல் 750 வரை உள்ள அந்த காலம்தான் உமையாக்களுடைய காலங்கள். அந்த காலகட்டத்தில், அதாவது 4 கலீஃபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆண்டார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் உமையாக்கள். அந்த உமையாக்களுடைய காலத்திலே தான் இஸ்லாம் மிக அதிகமான பகுதிகளை கைப்பற்றியிருந்தது. கிழக்கே சீனாவில் இருந்து மேற்கே பிரான்ஸ் வரையிலும் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக கிடைத்தது. அந்த நேரத்திலே செல்வந்தர்கள், தனவந்தர்கள் பொது விஷயங்களுக்காக வேண்டி நிறைய சொத்துக்களை வக்ஃபு செய்து வைத்திருந்தார்கள். பொதுமக்களுக்காக, ஏழைகளுக்காக, சமுதாய நலனுக்காக நிறைய சொத்து சுகங்களை எல்லாம்
மக்களுக்காக அவர்கள் வக்ஃபு செய்து வைத்திருந்தார்கள். இந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு துறை உமையாக்களுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வாரியம் என்ற தொகுப்பு எங்கே ஆரம்பமானது என்று பார்க்கும் பொழுது உமையாக்களுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பிறகு அப்பாசிய கிலாபத்தினுடைய காலம், அதற்கு அடுத்த காலம் கிபி 750 முதல் 1258 வரை இந்த அப்பாசிய கிலாபத்துடைய காலத்தில் இந்த வக்ஃபுகளுக்கென்று ஒரு தனி துறை அமைக்கப்பட்டு நீதித்துறையிலிருந்து இந்த வக்ஃபை வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. நீதித்துறைக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. வக்ஃபுக்கென்ற தனி சட்டங்கள் இருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்துவதற்கென ஒரு துறை கண்டிப்பாக அவசியம் என்ற ரீதியில் அந்த அப்பாசிய கிலாபத்துடைய காலத்தில் தனி துறையாக, எந்த துறையும் சாராத ஒரு துறையாக வக்ஃபுடைய துறையை அவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு கிபி 17ஆம் நூற்றாண்டு, கிபி 17ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் முகலாயர்கள் முழு பலத்தோடு ஆட்சி செய்தார்கள். சாதாரணமாக ஆட்சி செய்யல, மிக மெஜாரிட்டியாக பலத்தோட முகலாயர்கள் ஆட்சி செய்தார்கள். நம்முடைய நாடு இன்னைக்கு எப்படியோ யார் கையிலோ சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறது. முகலாயர்கள் கிட்டத்தட்ட நீண்ட கால வரலாறு இருக்கிறது. கிபி 17ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவில் முகலாயர்கள் தான் முழு பலத்தோடு ஆட்சி செய்தார்கள். அந்த நேரத்தில் அந்நிய தாக்குதல்கள் எதுவும் கிடையாது. கிபி 1705ஆம் ஆண்டு அவுரங்கசீப் வஃபாத்தாராங்க. அவுரங்கசீப் சரியான ஆட்சி கொடுத்திருந்தாங்க இந்தியாவில். யாரும் வர முடியாது, ஆளுமை பெற்றவர்கள், ஷரியத்தை பேணக்கூடியவர்கள். அவுரங்கசீப் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகுதான் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலே தடம் பதிக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் செலுத்தியதற்கு பிறகு, அவர்கள் இந்தியாவிலே நுழைந்ததற்கு பிறகு இஸ்லாமிய மத சட்டங்களை கை வைத்தார்கள். அதிலும் குறிப்பாக வக்ஃபு சார்ந்த விஷயங்களை எடுக்கிறார்கள். எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் 2 வகையான வக்ஃபுக்கு அனுமதி இருக்கிறது. முதலாவது வக்ஃபு பொதுவாக எல்லாத்துக்கும் அனுமதியான வக்ஃபு. இந்த சொத்தை, இந்த நிலத்தை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம், பொதுவாக ஏழைகளுக்கு செய்யக்கூடிய வக்ஃபு. இரண்டாவது, இஸ்லாத்திலே உள்ள சட்டம், தன்னுடைய சந்ததியினர்களுக்காக வக்ஃபு செய்து கொள்ளலாம். என்னுடைய குடும்பத்தினர் சந்ததியாக இந்த நிலத்தை, இந்த கிணற்றை, இந்த பகுதியை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வக்ஃபு செய்துவிட்டு செல்வது. இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பொதுவாக வக்ஃபு செய்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் பயன்பாடாக இருக்கக்கூடிய அந்த வக்ஃபை ஏற்றுக்கிட்டாங்க. சந்ததியினருக்கு செய்யக்கூடிய வக்ஃபை இவங்க சட்டமாக ஏற்றுக்கிறல. ஆனால் இஸ்லாத்தில் இருக்கிறது. பலதரப்பட்ட தீர்ப்புகளுக்கு பிறகு, பலதரப்பட்ட வழக்குகளுக்கு பிறகும் கூட நீதிமன்றம், ஆங்கிலேய நீதிமன்றம் இந்தியாவில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னது, பொதுவான நற்காரியங்களுக்குரிய அந்த வக்ஃபை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் தன்னுடைய சந்ததியினர்களுக்காக, பிள்ளைகளுக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்தினருக்காக வேண்டி செய்யக்கூடிய வக்ஃபை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆக இப்படியாக கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில அந்த ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை ஆண்ட நேரத்தில் வக்ஃபுக்கென்ற ஒரு சில சட்ட விதிகளை ஏற்படுத்துகிறார்கள். அதில் பாதி அவங்களுடைய கொள்கை, பாதி இஸ்லாமிய கொள்கை. கிட்டத்தட்ட 1923 அந்த நேரத்தில் ஒரு சில சட்டங்கள், வக்ஃபு சார்ந்த சட்டங்களை ஏற்றுகிறார்கள். பிறகு இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு 1954ஆம் ஆண்டு பிரிட்டன் அரசு இயற்றிய அந்த 1923ஆம் ஆண்டு இயற்றிய அந்த சட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வக்ஃபுக்கென்ற ஒரு புதிய சட்டத்தை இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு 1954 நம்முடைய தலைவர்கள் ஏற்றுகிறார்கள். அந்த சட்டம் சில குறைபாடுகளோடு இருக்கிறது. சரியான முறையில் அந்த சட்டம் அமைக்கப்படலை. பிறகு அந்த சட்டங்கள் திருத்தங்கள் ஏற்படுகிறது. 1964, 69 தொடர்ச்சியாக திருத்தங்கள் ஏற்பட்டு கடைசியாக 1995
கடைசியாக திருத்தம் செய்யப்பட்டது. அந்த சட்டம்தான் இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இடையில 2013 டு 14 அந்த வருடத்தில் சில சின்ன திருத்த சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது. இதை தவிர்த்திருக்கு 1995ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட அந்த வக்ஃப் வாரிய சட்டம் தான் இதுவரையும் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டத்தில் தான் வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டும். சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு 1954 ஏற்படுத்தப்பட்ட அந்த சட்டத்தில் வக்ஃப் வாரியங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டமும் அதில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் வக்ஃப் வாரியம், வக்ஃப் போர்டு என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தப்படுகிறது. சரி, இவ்வளவு தூரம் இந்த வக்ஃப் வாரியம் அமைக்கப்படுவதற்கான நோக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய முன்னோர்கள் அவ்வளவு சொத்துக்களை பொதுமக்களுக்காக வக்ஃப் செய்திருக்கிறார்கள். நிறைய சொத்து இருக்குது அப்படின்னா அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஏற்பாடையும் செய்யணும். பெரிய வீடு கட்டுறோம், பெரிய பள்ளிவாசலை கட்டுறோம், பெரிய கடைகள், காம்ப்ளெக்ஸ், வணிக வளாகம் கட்டுறோம். அதை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பும் இருக்கிறது. சரியான முறையில் அந்த சதக்காவுடைய பொருளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வக்ஃப் வாரியம் என்பது. அது ஒவ்வொரு நாட்டினுடைய, ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசாங்கம் அதை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் அமைக்கப்பட்டதுதான் வக்ஃப் வாரியம் என்பது. ஏன் இந்த வக்ஃப் வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இஸ்லாத்திலே வக்ஃப் என்று வரும் பொழுது அவ்வளவு தூரம் சட்டம் கடுமையாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு மஸ்ஜித் என்று எடுத்துக்கொள்வோமே, ஆனால் நான் விளங்குறதுக்காக வேண்டி எத்தனையோ சொத்துக்கள் இருக்கிறது. மஸ்ஜித் என்று பார்க்கும் பொழுது ஒரு இடத்தில் மஸ்ஜித் உருவாக்கப்பட்டு வக்ஃப் செய்யப்பட்டால் அந்த இடம் கியாமத் நாள் வரை மஸ்ஜித் தான். அந்த மஸ்ஜிதை இடிச்சிட்டு வேறு ஒரு விஷயத்தை கட்ட முடியுமான்னு கேட்டால் முடியாது. மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. அது கீழ்ப்பகுதி மஸ்ஜிது தான், மேலே எவ்வளவு தூரம் உயரமாக போனாலும் அது மஸ்ஜிது தான். ஆகையினாலதான் வக்ஃபுடைய சட்டம் சொல்லும் போது சொல்லுவாங்க, கீழ்ப்பகுதியில் கீழ்த்தளத்தில் வாடகைக்கு விட முடியுமான்னு கேட்டால் முடியாது. கீழ்த்தளத்தில் கடைகள் வாடகை கட்டி விட முடியுமான்னு விட முடியாது. வளாகத்தில் விடலாம், அது வேற விஷயம். மஸ்ஜித் எங்கே இருக்குதோ அங்கே கீழ்ப்பகுதியில் ஏதாவது வீடு கட்டி கடை கட்டி வாடகைக்கு விட முடியாது. அதே போன்றுதான் மேல் தளத்திலே ரூம்புகள் கட்டி வாடகைக்கு விட முடியாது. பள்ளிவாசல் என்று வருகிற பொழுது வக்ஃப் செய்தவர்கள் எந்த நிபந்தனையோடு செய்திருக்கிறார்களோ அதை பேணப்பட வேண்டும். அதனால தான் பள்ளிவாசல் என்று வருகிற பொழுது நம்ம ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், தொழுகை நேரத்தில் நம்ம போடுறோம். காரணம் வக்ஃபுடைய சொத்து. அது ஹவுஸுடைய தண்ணீரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம ஃபில்டர் மிஷின் போட்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வக்ஃபுடைய சொத்து. அதை சரியாக இந்த பள்ளிவாசலுக்கு வந்தவர்கள் பயன்படுத்த வேண்டும். அதனால தான் ஒவ்வொரு பள்ளிவாசலுமே மோயினார்கள் அந்த பரலான தொழுகைக்கு மட்டும் என்ன செய்யறாங்க, ஃபேன் போடுறாங்க. யாரு வக்ஃப் செஞ்சிருக்காங்களோ அவங்க இல்லை எல்லாத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ரீதியில் இருந்தால் மட்டுமே தான் அனுமதி இருக்கிறது. அதில் மஸ்ஜித் என்று எடுத்துக்கொள்ளும் போது இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஒரு இடத்தை மஸ்ஜிதுங்கிறது முடிவு செஞ்சதுக்கு பிறகு அந்த இடத்த வேறொரு பயன்பாட்டுக்காக செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஒருத்தர் வக்ஃப் செஞ்சிட்டார் பள்ளிவாசலுக்குன்னு, அதற்கு பிறகு அந்த வேறு ஒரு விஷயங்களுக்காக, ஒரு வீடை ஏற்படுத்துவதற்காக, ஒரு கடையை ஏற்படுத்துவதற்காக அந்த இடத்தை பயன்படுத்த முடியுமா என்றால் முடியாது. இவ்வளவு தூரம் ஒரு பள்ளிவாசலுடைய சொத்திலேயே, பள்ளிவாசலிலேயே இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் வக்ஃப் சொத்து என்று வருகிற பொழுது நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. அதனால தான் இதையெல்லாம் சரியா கண்காணிக்கணும், சரியான முறையில் கொண்டு போகணும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் வக்ஃப் வாரியம் என்பது உமையா காலத்தில் ஆரம்பித்து கடைசியாக நமது சுதந்திர இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வக்ஃப் வாரியத்தின் பணி மிக அதிகம். சரியான சட்டம் தெரிந்தவர்கள் இந்த வாரியத்தில் இருக்க வேண்டும். பொருள் சதக்காவுடைய பொருள், அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற சட்டம் தெரிந்தவர்களால் வாரியத்திற்கு உள்ளே நுழைய முடியும். மற்றவர்கள் நுழைந்தால் அதனால் பயன் கிடையாது. ஒரு பள்ளிவாசலுடைய வக்ஃபுடைய சொத்துடைய வருமானத்தை முழுக்க முழுக்க ஹலாலானதாக வைத்திருக்க வேண்டும். வக்ஃபுடைய நிலம், வக்ஃபுடைய பள்ளிவாசலுடைய இடம், வக்ஃபுடைய மற்ற தோட்டங்கள், துறவுகள், இவற்றையெல்லாம் ஒருத்தர் வாடகைக்கு விடணும் அப்படின்னா அந்த இடத்த வாடகைக்கு விடணும், அல்லது அதில் இருக்கக்கூடிய கடைகளை வாடகைக்கு விடணும் அப்படின்னா ஹலாலான வியாபாரத்துக்கு தான் வாடகைக்கு விட முடியும். பாவமான காரியங்களுக்கு, ஹராமான காரியங்களுக்கு வாடகைக்கு விட்டு
அதுல இருந்து வரக்கூடிய காசு பணத்தை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த சொத்து என்பது வக்ஃபுடைய சொத்து. இதுவெல்லாம் கவனிக்கக்கூடிய நபர்கள் வாரியத்திலே இருக்க வேண்டும். வாரியம் என்பது ஏதோ மற்ற துறை போல் அல்ல. வக்ஃபு வாரியங்கிறது வக்ஃபு சட்டங்களை அறிந்து அதை பேணுதலோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தான் உள்ளே இருக்க வேண்டும். அதே போன்றுதான் பள்ளிவாசல் என்று வரும்பொழுதும் சரி, அதே போன்று வக்ஃபு சொத்து என்று வரும்பொழுதும் சரி, அதனுடைய வருமானத்தை பேங்கில் போடும்போது கூட ரொம்ப கவனிக்கணும். கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடணும். சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வட்டி வந்துச்சுன்னா அந்த வட்டியை பள்ளிவாசலுக்கு பயன்படுத்த முடியாது. அதை என்னதான் செய்யணும் அப்படின்னா, வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாது. சாதாரண எந்த நன்மை இல்லாமல் ஏழைகள் தான் வழங்க முடியும். ஆகையினால வக்ஃபு சொத்தினுடைய அக்கௌண்ட் எப்போதுமே கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். இது போன்ற நிறைய சட்டங்கள். பள்ளிவாசல் ஒரு பொருளோ ஒரு பணமோ ஒரு காணாமல் போயிடுச்சு, அதை எடுத்து அந்த பொருளை பள்ளிவாசலில் உண்டியலில் போடுன்னு சொல்கிறாங்க. பள்ளிவாசல் உண்டியலில் போடக்கூடாது, பள்ளிவாசலுக்கு சேர்க்கக்கூடாது. அது யாருடைய பொருளோ அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அப்படி அவர்கிட்ட கிடைக்கல அப்படின்னா, கொடுக்க முடியல அப்படின்னா, ஏழைகளுக்கு தர்மம் செய்து விட வேண்டும். இவ்வளவு தூரம் வக்ஃபு சட்டங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அந்த வக்ஃபு வாரியம் என்ற ஒரு அமைப்பு ஏற்கப்பட்டது. இருந்தாலும் கூட இன்னைக்கு வக்ஃபு வாரியங்கள் சரியத்து தெரிந்தவர்கள் அல்ல, அது சார்ந்த விஷயங்களே தெரியாதவர்கள் தான் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கபுர்ஸ்தானை பாதுகாப்பதற்காக நம்ம சுற்றுச்சுவர் எடுத்துக்கொள்ளலாம். வக்ஃபுடைய வருமானத்திலிருந்து வக்ஃபுடைய இடம் இருக்குது, அங்கே வாடகைக்கு விட்டு அதிலிருந்து வரக்கூடிய இந்த வாடகையை வைத்து கபுர்ஸ்தானுக்கு சுற்றுச்சுவர் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இது போன்ற காரியங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து வக்ஃபுடைய சட்டங்களை சரியாக தெரிந்து வக்ஃபு வாரியம் என்ற அமைப்பு சரியாக நடக்குமேயானால் அதுதான் பிரயோஜனமான வாரியமாக இருக்கும். இல்லை என்றால் வாரியம் இருப்பதும் அது வீணானதாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். வக்ஃபை விற்கக்கூடிய விஷயத்தில் போன வாரமே நம்ம சொன்னோம். வக்ஃபு சொத்தை நம்ம விற்கலாமான்னு கேட்டால் விற்க முடியாது. ரொம்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் நமக்கு நட்டமாக போக போகுது, அதுலேருந்து எந்த லாபமும் நமக்கு கிடைக்கல, இல்லை அந்த வக்ஃபு சொத்தை வீணாக போகுது என்ற ரீதியிலே நாம் ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னா முறையாக அதற்குரிய ஃபத்துவாக்கள் மசாயில்கள் சட்டத்திட்டங்களை உலமாக்களிடத்திலே கேட்டு பெற்று அதற்கு பிறகுதான் அந்த சொத்தை விற்க முடியும். அப்படி சொத்தை விற்றுவிட்டால் அந்த காசு பணத்தை உடனே வேறொரு சொத்தை வாங்கி வச்சிடும். இதுவெல்லாம் வக்ஃபிலே பேணப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். ஆனால் இன்றும் வக்ஃபு சொத்துக்கள் உலகளவில் என்பது இருக்கட்டும், குறிப்பாக இந்தியாவிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே வக்ஃபு சொத்துகள் அபகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாநிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ செய்திகள் வருது, 27 மாடி கட்டிடம் அம்பானி என்ன செஞ்சுக்கிறார், மகாராஷ்டிராவில் கட்டியிருக்கிறார். அந்த சொத்து மகாராஷ்டிரா வக்ஃபு வாரியத்தினுடைய கையில் இருந்தது. வக்ஃபு வாரியம் சுமார் வெறுமனே 16 லட்சத்திற்கு அதை விட்டிருக்கிறது. சட்டம் சொல்கிறது வக்ஃபு சொத்தை விற்க கூடாது. அதை பாதுகாக்கக்கூடிய ஒழுங்கு நடைமுறை எடுக்கக்கூடிய வக்ஃபு வாரியமே அதை வித்திருக்கிறது. ரொம்ப மெயின்ல இருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள அந்த சொத்தை வெறுமனே 16 லட்சத்துக்கு தாரை வார்த்திருக்கிறது அம்பானியிடம். அதே போன்று பெங்களூர்ல ஒரு பிரபலியமான ஹோட்டல், கிட்டத்தட்ட அதனுடைய வாடகை 500 கோடிக்கு அந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய வாடகையாக வெறுமனே 12,000 ரூபாய் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இதுவரைக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆந்திராவில் இன்னும் ரொம்ப மோசம். கவர்மெண்டே என்ன செய்து வக்ஃபு வாரிய சொத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. ஹைதராபாத் அந்த ஹைடெக் சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சிட்டி எல்லாமே வக்ஃபு சொத்து தான். ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி மதிப்புள்ள 6000 ஏக்கர் வக்ஃபுடைய சொத்து. 500 கோடி மதிப்புள்ள 6000 ஏக்கர் இருக்கக்கூடிய அந்த நிலத்தை ஆந்திரா கவர்மெண்ட் 2 நிறுவனத்திற்கு தாரை வார்த்திருக்கிறது. வெறுமனே ஒரு ஏக்கர் 2.5 லட்சம் ரூபாய்க்கு. பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இன்னைக்கு உட்கார்ந்து பேசினாலே அசர் வரை உட்கார்ந்து பேசலாம் வக்ஃபுடைய சொத்துக்களை பற்றி. அவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ட்ரிபிள்கேணி பகுதியில் ஒரு சொத்தை என்ன செஞ்சிருக்காங்க, ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இப்படியாக வக்ஃபு வாரியத்தில் இருப்பவர்கள்
அவர்களே வக்ஃபு சொத்தை வித்திருக்கிறார்கள். அதுபோக சில மாநிலங்களில் கவர்மெண்டே என்ன செய்திருக்கிறது, ஆக்கிரமித்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் அலுவலகங்கள், நேரு ஸ்டேடியம், இன்னும் நிறைய சொத்துக்கள் சொல்றாங்க, அத்தனையும் வக்ஃபு சொத்துக்களாக இருந்திருக்கிறது. 1954 சுதந்திரம் வாங்கினதற்கு பிறகு இதுவெல்லாம் எங்களுடைய வக்ஃபு சொத்து அப்படின்னு நம்ம கணக்கு காமிக்கல அப்படின்னா எல்லா சொத்துக்களுமே கவர்மெண்ட் எடுத்துருது. அவ்வளவு சொத்து இருந்திருக்கிறது. இதுல இன்னொரு புள்ளி விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வக்ஃபு சொத்துல பொதுவாக வக்ஃபு எவ்வளவு பெரிய சொத்து அப்படின்னா, இந்தியாவில் அதிகமான சொத்து கொண்டது இராணுவம், பாதுகாப்புத்துறை. 2வது இடத்துல ரயில்வே துறை இருக்கிறது. 3வது இடத்துல வக்ஃபு இருக்கிறது, வக்ஃபு சொத்து. இதுல 70% சொத்து என்ன செய்யப்பட்டது, ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது. ஆக்கிரமிக்கப்பட்டது, அபகரிக்கப்பட்டது. பாக்கி கையில இருக்கக்கூடியது வெறுமனே 30% சொத்து தான் கையில இருக்குது, நமக்கு தெரிஞ்சது. இதுல கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 30% சொத்தையும் பாதுகாக்க முடியாத சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. எனக்கு என்ன, பொது சொத்து தானே. பொதுவாக நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வீட்டு பொருளாக ரொம்ப கவனமாக என்ன செய்வோம், வேலை செய்வோம். நம்ம வீட்டு கட்டடம், நம்ம வீட்டு பகுதி நிலம், இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கிடுவோம். பொதுவானது என்று வந்து விட்டால், உதாரணமாக பள்ளிவாசல் சொத்து தானே, உதாரணமாக தர்காக்களுடைய சொத்து தானே, பொதுவானது தானே, அது எக்கட்டும் போகட்டும் என்ற ரீதியில் தான் நாம் சொல்லவில்லை, செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம். இன்னைக்கு இதெல்லாம் கைப்பற்றப்பட்டு விட்டால் நம்ம சொத்துக்கள்லாம் போயிருச்சுன்னா, சொத்துக்கள்லாம் நம்ம கொடுத்த சொத்து இல்லை. நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்துக்கு வக்ஃப்னா என்ன, நம்முடைய முன்னோர்கள் பொது மக்களுக்காக வேண்டி, ஏழை எளியவர்களுக்காக வேண்டி எல்லா ரீதியிலும் கியாமத் நாள் வரையும் பயன்பட வேண்டும் என்ற ரீதியில வக்ஃப் செய்திருக்கிறார்கள். அந்த விஷயத்தை கூட நம்மளால் மீட்டு எடுக்க முடியல. இன்னைக்கு சென்ற வாரம் வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் வக்ஃப் திருத்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி வாட்ஸ்அப்பில் அந்த விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த திருத்த சட்ட மசோதா 40 திருத்தங்களை உள்ளடக்கி இருக்கிறது. கடுமையான அமளிகளுக்கு பிறகு நாடாளுமன்ற நிலை குழுவிற்கு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அந்த 40 சட்ட திருத்தங்கள்ல நமக்கு பாதகமான விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகள் அனைத்தும் உன்னுடையது கிடையாது, அதாவது இஸ்லாமியனுடையது கிடையாது, அது எல்லாமே மற்றவர்களுடையது என்பதைத்தான் இந்த திருத்த சட்டம் சொல்லுகிறது. வேற ஒண்ணுமே சொல்லல. முதலாவது ஒரு சட்டம், ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வக்ஃபு சொத்துக்குரிய அதிகாரம் வக்ஃபு வாரியத்துக்கு தான் இருந்தது. வக்ஃபு வாரியம் தான் என்ன செய்யும், இது வக்ஃபு சொத்தா இல்லையான்னு முடிவு பண்ணும். அந்த அதிகாரத்தை நீதிமன்றத்தில் இந்த திருத்தம் அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. யாராவது ஒரு நபர் ஒரு வக்ஃபு சொத்தை இது என்னுடைய சொத்து என்று வக்ஃபு வாரியத்தில் சொல்லிட்டு வக்ஃபு வாரியம் ஒத்துக்கிறல அப்படின்னா நீதிமன்றத்தில் முறையிட முடியும். நீதிமன்றத்துடைய சூழ்நிலை நமக்கெல்லாம் தெரியும். பாபரி மஸ்ஜித் சூழ்நிலை என்ன, எவ்வளோ காலம் நம்ம போராடணும், அதுலேருந்து மீட்டு நம்மளால் எடுக்க முடிஞ்சா? அதே மாதிரி ஒரு சொத்து நம்ம இடத்துல இருக்கிற இவ்வளோ சொத்து இருக்கிறது, வக்ஃபு சொத்து. கிட்டத்தட்ட இந்தியாவில் 7 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறதாம். ஏறத்தாழ 7 லட்சம் மதிப்பு சொத்து அல்ல, 7 லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது. இது ஒரு சொத்து, அது ஒரு சொத்து. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டும் 60,000 சொத்துக்கள் இருக்கிறது. இதை யாரும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இல்லையா? இதையெல்லாம் நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போயிடுவோம், நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள். இவ்வளவு தூரம் முன்னோர் நமக்கு வக்ஃபு செஞ்சும் கூட இந்த நாட்டில் நம்ம அந்நியனாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாடு நமக்கு எவ்வளவு சொந்தம் தெரியுமா? வக்ஃபுங்கிற ஒரு சொத்தை யோசிச்சாலே போதும், இந்த இந்திய திருநாட்டுக்கு மிக சொந்தக்காரர்கள் நாம் தான். அவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் தான தர்மங்கள் செய்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த சட்டத்தெல்லாம் திருத்தணும். இந்த சட்ட திருத்தம் நம்ம ஜெனரேஷன்ல தெரியுது. இவங்க திருத்த சட்டம் போட்டுட்டு அதுல இப்போ உள்ள அமைச்சர்கள் சில பேர் சொல்றாங்க,
இந்த சட்டத்தை நாங்கள் போடுவோம், ஆனால் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அதை அமலுக்கு கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு லேசான ஒரு போர்வையில் போகிறாங்க. எல்லா சட்டத்தையும் போட்டு வச்சிட வேண்டியது. கையில் கத்தி இருக்கும், கையில் கத்தியை ரெடி பண்ணிக்கிறது, எப்போ நமக்கு தோல்வான் நேரம் வருதோ எடுத்து குத்திடுறது. சட்டங்கள் அப்படிதான் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம், வக்ஃபுடைய விஷயம் இருக்கிறது. வக்ஃபு திருத்த சட்டம் அமல்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னா ஏகப்பட்ட சொத்துக்களை நம்ம இழந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். வக்ஃபு வாரியத்திற்கு இருந்த அதிகாரத்தை மாவட்ட கலெக்டர்களுக்கு வழங்கப்படுகிறது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் வழங்கிய சொத்தை, சதக்காவாக தான தர்மமாக வழங்கிய சொத்தை நாம எடுத்துட்டு போய் மாவட்ட கலெக்டர்கிட்ட என்ன செய்யணும், பதிவு செய்யணுமா. இதுதான் இந்த திருத்த சட்டம் சொல்கிறது. 12 ஆண்டுகள். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், 12 ஆண்டு காலம் நம்முடைய வக்ஃபு சொத்துல யாராவது ஆக்கிரமித்து நிலமோ வீட்டையோ ஆக்கிரமித்து வைத்திருந்தால் 12 ஆண்டுகளுக்கு அவர் ஆவணம் காட்டிட்டாரு அப்படின்னா அந்த சொத்து அவருக்குரியதான். இப்ப எவ்வளவு பெரிய மோசடி இது! எந்த நாடு இந்த சட்டம் போட முடியுமா? இதுவெல்லாம் தான் மிகப்பெரிய ஒரு நம்முடைய தாக்குதலாக செஞ்சுட்டு இருக்காங்க. என்னடா செய்யணும்? நாட்டில் எவ்வளோதோ விஷயங்கள் இருக்கிறது, திசை திருப்புதல் முயற்சி. இந்த பக்கத்து வயநாட்டில் கொல்ல போகுதா, அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். நான் என்ன செஞ்சிருவேன், அந்த கேப்பில் ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணிடுவேன். எதுவுமே தெரியாத மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. அதே போன்றுதான் அந்த மசோதாவிலே நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீதிமன்றம்னு போனால் நமக்கு எங்கே நீதி இருக்குது? ஒரு கேஸ் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, இந்த சொத்து எங்களுடையதா அவர்களுடையான்னு நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிய முன்னுதாரணமாக பாபரி மஸ்ஜித் நமக்கு இருக்குது. எல்லாரும் கண்ணோரையும் முறுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1995 ஒரு சட்டம் போடப்பட்டது. எல்லா வக்ஃபு சொத்துக்களையும் பதிவு செய்யணும். மஸ்ஜிதுகள் வக்ஃபு சொத்துலாம் எது இருக்கிறதோ எல்லாத்தையும் பதிவு செய்யணும் சட்டம் போடப்பட்டது. அதில் இன்னும் பலகீனமாக தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பள்ளிவாசல்கள், நிறைய வக்ஃபு சொத்துகள் அந்த ஆக்டுக்கு கீழே கூட பதிவு செய்யப்படும். ஏன் தெரியுமா? நமக்கு என்ன இருக்கு? நம்ம சொத்தா பள்ளிவாசல், வக்ஃபு சொத்து, பொது சொத்து. இது ஒரு 4 சென்ட் இடம் இன்னொருத்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், இன்னொரு என் பேர்ல வாங்கின பத்திரம் இன்னொருத்தருக்கும் இருக்கிறது என்று தெரிந்தால் நம்முடைய சொத்தாக இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு தூரம் நம்ம அலைகிறோம். ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு கதறோம். சும்மா ஒரு 2 சென்ட் ஒரு 4 சென்ட் சொத்து நம்மகிட்ட இருந்து பறி போயிடுச்சுன்னா ஏக்கர் கணக்கில் பறிக்கிறதுக்கு தயாரான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இப்படி நம்மளே என்ன செய்யறாங்க, இது போன்ற சட்டத்தெல்லாம் என்ன செய்யறாங்க, போடுறாங்க? காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதை நான் உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுறேன். நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஏன் இப்ப நம்ம அமுக்கப்படுறோம்? ஏன் நம்ம மீதே இந்த சட்டங்கள்லாம் பாயுது? குறிப்பாக வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் ஏன் நமக்கு போடுறாங்க என்று யோசிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். என்னுடைய சிந்தனையில நான் யோசனை பண்ணது முதல் விஷயம், வக்ஃபு வாரியங்களின் நீதமற்ற தன்மை. வக்ஃபு வாரியம் நீதமற்ற தன்மை நிறைய இருக்கு. அவங்களே போய் வக்ஃபு சொத்தை விற்கிறது. அம்பானிக்கு 27 மாடி கட்டியிருக்கிறாருன்னா அவரோட சொத்தை வாங்கி தான் கட்டியிருக்கிறாரு. வித்தது யாரு? வக்ஃபு வாரியம். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்கு. அந்த திருத்த சட்ட மசோதாவில் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இடம் பெறலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான விஷயம். மாநிலத்திலையும் மத்தியத்திலும் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் என்ன செய்யலாம், 2 பேர் கண்டிப்பாக வக்ஃபு வாரிய உறுப்பினர் குழுவில் இருக்கணும்னு அந்த திருத்த சட்டம் சொல்லுகிறது. எல்லா முடிவும் நாம எடுக்க முடியாது. திருத்த சட்டம் அமலாயிருச்சு அப்படின்னா வக்ஃபு சார்ந்த விஷயங்களுக்கு எந்த முடிவும் நம்ம எடுக்கவே முடியாது. எல்லா முடிவும் அடுத்தவங்க தான் எடுப்பாங்க. எல்லாம் பறிபோகக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, வரம்பு மீறினா அல்லாஹ் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டான். இது எல்லாரும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அது குடும்பமாக இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும், நட்பு வட்டாரமாக இருக்கட்டும். குடும்பத்துல மனைவிடத்துல நீதத்தன்மை இல்லைன்னா குடும்பம் சீர்கெட்டு போயிடும். 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைக்கு சரியான முறையில் அன்பளிப்புகள் வழங்கணும். 2 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா சரியான முறையில் நீதமானவர்கள் நடக்கணும். நீதம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனை வரும். அப்புறம் யோசிப்போம், நம்ம பிள்ளைய நல்லா தானே வளர்த்தோம், நீதம் இல்லாமல் வளர்த்துருக்கிறோம்.
நட்பு வட்டாரத்துல அநியாயம் நடக்குமேயானால் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். வக்ஃபு வாரியத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள், சொத்தை அபகரிக்கிறது, விற்கிறது, இஷ்டத்துக்கு பயன்படுத்துறது. ஒரு சிறுபான்மை அணியினை சேர்ந்த ஒரு உறுப்பினர் ஒரு இடத்துல வெறுமனே 1000 ரூபாய் வாடகையை கொடுத்து கட்டிவிட்டு பெரிய இடத்தை அவர் என்ன செஞ்சிருக்காரு, அபகரித்து வச்சிருக்கிறார். அது அந்த வாடகை நம்ம வெளியில வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் வாங்கக்கூடிய வாடகைக்கு பகரமாக வெறுமனே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த வக்ஃபு சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இது தவறு தானே? இது எவ்வளவு பெரிய தவறு! வக்ஃபு சார்ந்த உறுப்பினர்கள், வக்ஃபு வாரியத்தில் இருப்பவர்கள், அதற்கு கீழ் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், பொறுப்பில் உள்ளவர்கள் அத்தனை நபரும் செய்த தவறின் காரணமாக, நீதமற்ற செயலின் காரணமாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்போது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சி பார்ப்பான் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. நாம் சரியாக இருந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இது. அடுத்ததாக, ஷரியத் சட்டம் தெரியாதது. வக்ஃபுனா என்னன்னு தெரியல, சதக்கானா என்னன்னு தெரியல, இவதான் எப்படி பயன்படுத்தணும், வக்ஃபுனா எவ்வளவு பேணுதலா பயன்படுத்தணும், எதுவும் தெரியல. இந்த காசத்துக்கு அதுல போடுறது, அந்த காசத்துக்கு இதுல போடுறது. சொல்லுவாங்களா, ஆட்டத்துக்கு குட்டியில போடுறது, குட்டியை தூக்கி ஆட்டுல போடுறது. சரியா இருக்கணும், அமானிதம் பேணல, ஷரியத்து தெரியல. இன்னைக்கு வக்ஃபு வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீதிமன்றத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஷரியத்து ரீதியாக அது என்னன்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாது, நாலேஜ் இல்லை. இந்த பலகீனம் இவர்களை எல்லாம் நம்ம மீது ஆக்கிரமிக்க செய்திருக்கிறது. அதே போல வாதாடுறதுக்கு சரியான வக்கீல் கிடையவே கிடையாது. நம்ம அடிக்கடி சொல்றதுதான், நம்ம இடத்துல வாதாடுறதுக்கு சரியான வக்கீல் இல்லை. நம்முடைய சொத்தை ஒருத்தர் அபகரித்து விட்டால் இது என்னுடைய சொத்து தான் என்று சொல்லி வாங்குவதற்கு நம்ம இடத்துல சரியான லாயர் கிடையாது. ஹிஜாபுடைய விஷயம் முன்னுதாரணமாக இருக்கிறது. பெங்களூர்ல அந்த ஹிஜாபுடைய விஷயம் வரும் பொழுது அந்த நீதிமன்றத்தில் ஹிஜாபுங்கிறது எங்களுக்கு மிக முக்கியமான கடமை, எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்பட்ட எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான கடமை, கண்டிப்பா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வாதத்தை யாருமே எடுத்து வைக்கல. நீங்க செய்தித்தாள்கள் அந்த குறிப்புகளை நீங்க பாருங்க. இஸ்லாம் அல்லாத நபர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, இப்படி நீங்க நீதிமன்றத்தில் உங்களுடைய வழக்கை நீங்க எடுத்து வச்சிருக்கணும் வாதத்தை அப்படின்னு சொல்றாரு. இப்ப சரியான வக்கீல்கள் இங்க இல்லை. நீங்க ஒவ்வொரு அணியினர் எடுத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டினுடைய பிரதான கட்சிகளை நீங்க யோசிங்க, வக்கீல் டீம்ங்கிறது கடுமையா இருக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால், ஹிஜாப் விஷயமோ ஒரு நிலம் சம்பந்தமாகவோ பிரச்சனைகள் வந்தால் அது சரியாக வாதாடக்கூடிய வக்கீல் நம்ம இடத்துல இல்லை. ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் முயற்சி பண்ண தயாரா இல்லை. காசு பணம் இருந்தால் போதும், படிச்சுட்டு சரியான வேலைக்கு போறது இல்லை, சரியா படிக்கிறது இல்லை. ஏதோ நமக்கு காசு பணம் கிடைச்சா போதும், ஏதோ ஒரு தொழில். இன்னும் இந்த சமுதாயம் படிக்காம போச்சு அப்படின்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம். நம்ம சமுதாயத்தில், நம்ம மாவட்டத்தில் நீங்க யோசனை பண்ணி பாருங்க, எத்தனை தாசில்தார் இருக்கிறாங்க நம்ம சமுதாய மக்கள். ஒரு ஆஃபீஸுக்கு போனால் நம்ம மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப குறைவு. அதில் மிக முக்கியம், இன்றைய சூழ்நிலைக்கு தேவை லாயர்ஸ். எனக்கு கண்டிப்பாக தேவை. முடிஞ்சால் என்ன செய்யுங்க, வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இதுவும் ஒரு காரணம் நம்ம பின்தங்கி போகிறதுக்கு. அடுத்ததாக கடைசியான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு சொத்து இருக்குது, வக்ஃபு சொத்து. இவ்வளவு சொத்து இருந்தும் பயன்படுத்தாதது நம்முடைய பலகீனம். இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நம்ம கல்வியில முன்னோடியா வந்திருக்கலாம், மருத்துவத்துல முன்னோடியா வந்திருக்கலாம், இவ்வளவு சொத்து இருந்துமே நம்ம பயன்படுத்தல. கல்வியில நம்ம பின்தங்கி நிற்கிறோம். தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மருத்துவக் கல்லூரி கிடையாது, நமக்குன்னு சரியான ஸ்கூல் போக்குவரத்து இல்லை. நமக்கு தேவையான எத்தனையோ விஷயங்களை வக்ஃபு சொத்தின் மூலமாக நாமே செய்திருக்கலாம். அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பயன்படுத்த தவறிய விஷயம் இன்று அவர்களை எல்லாம் திருத்த சட்டத்திற்கு தள்ளி இருக்கிறது. இதையெல்லாம் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். விஷயம் நிறைய இருந்தாலும் கூட சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, வக்ஃபு சட்டங்களை பேணணும். வக்ஃபு சட்டத்துக்கு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் அவர் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் இறைஞ்சுவோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இனி வரும் காலங்களிலாவது நம்ம இஸ்லாத்தின்படி வாழ்க்கையை நடத்தி இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.